சில நேரங்கள்ல உண்மையான சம்பவங்கள் கற்பனை கதையை விட பயங்கரமானதா இருக்கும். கர்நாடக மாநிலத்தில் நடந்த அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகஸ்ட் 7, 2025 காலை நேரம் கோலால கிராம மக்கள் தங்களோட தினசரி வேலைகள்ல ஈடுபட்டிருந்தப்போ அவங்களுக்கு தெரியல அவங்க வாழ்க்கையில பார்க்காத ஒரு பயங்கரத்தை பார்க்க போறாங்கன்னு. அந்த கிராமத்தோட முக்கியமான வீதியில எல்லோரும் பரபரப்பா இருந்தப்போ ஒரு தெரு நாய் வெட்டப்பட்ட மனித கைய வாயில கவிட்டு நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்த மக்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. அந்த கிராம மக்கள் சாலையோட சிதறி கிடந்த துண்டிக்கப்பட்ட மனித உடல் பாகங்கள் 7 பிளாஸ்டிக் பைகள்ல வீசியிருந்ததை பார்த்தாங்க. இந்த செய்தி விரைவா அந்த கிராமம் முழுவதும் பரவுச்சு. போலீஸ் கொஞ்ச நேரத்துல அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து உடனடியா விசாரணையை தொடங்கினாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு போலீஸ்க்கு அப்ப தெரியல. அடுத்த நாள், அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி, போலீஸ் தங்களோட தேடுதல் வேட்டையை சுற்றியுள்ள பகுதிகளை நடத்தின போது மேலும் 7 பைகள் கிடைச்சது. அதுல கழுத்தோட துண்டிக்கப்பட்ட ஒரு தலை பாதி அழுகிற நிலைமையில இருந்துச்சு. மொத்தத்துல ஒரு மனித உடலை 19 துண்டுகளா வெட்டி 19 வெவ்வேறு இடங்கள்ல வீசி இருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் இந்த உடல் யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு உலகாரனுக்கு தெரிஞ்சிருக்கு. போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி வேறொரு கேஸோட விசாரணையும் நடந்துட்டு இருந்துச்சு. அது துமக்குரு கிராமத்தை சேர்ந்த பசவராஜங்கிற நபர் தன்னோட மனைவி காணாம போயிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்திருந்தாரு. அவருடைய மனைவி 42 வயதான லட்சுமி தேவி ஆகஸ்ட் 3ஆம் தேதி எந்த தடையும் இல்லாம காணாம போயிருந்தாங்க. பசவராஜ் போலீஸ் கிட்ட ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையில அவங்க மகள் தேஜஸ்வியை பார்க்க போன லட்சுமி தேவி திரும்ப வீட்டுக்கு வரலன்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாரு. தேஜஸ்வி பக்கத்து கிராமத்தை சேர்ந்த டாக்டர் ராமச்சந்திரப்பாங்கிற டென்டிஸ்ட திருமணம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டைகள் வர்றதும் லட்சுமி தேவி அவங்களை சமாதானப்படுத்துறதும் அடிக்கடி நடந்துட்டு இருந்துச்சு. பசவராஜோட வாக்குமூலத்தின்படி லட்சுமி தேவி அன்னைக்கு காலையில தன்னோட மகள் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு திரும்பி வரல. லட்சுமி தேவிய தேஜஸ்வியும் டாக்டர் ராமச்சந்திரப்பாவும் தான் கடைசியா பார்த்திருக்காங்க. லட்சுமி தேவியோட மொபைல் போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்துச்சு. அவங்க என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல. போலீஸ் தங்களோட ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் படி விசாரணையை தொடங்கினாங்க. லட்சுமி தேவி கடைசியா இருந்த ஏரியாவோட சிசிடிவி ஃபுட்டேஜ், செல்போன் டவர் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்களை விசாரிக்கும் போது டாக்டர் ராமச்சந்திரப்பா தன்னோட மாமியார் ஆகஸ்ட் 3ஆம் தேதி மாலையில தன் வீட்டை விட்டு போனதாகவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியலன்னு சொன்னாரு. போலீஸ்க்கு பசவராஜ் மேல சந்தேகம் இருந்தாலும் போலீஸ் கிட்ட அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்ல. லட்சுமி தேவி காணாம போய் 4 நாள் ஆன பிறகும் போலீஸோட விசாரணையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருந்துச்சு. லட்சுமி தேவி பஸ் அல்லது ஆட்டோல ஏறியதற்கான எந்த சிசிடிவி காட்சிகளும் போலீஸ்க்கு கிடைக்கல. லட்சுமி தேவி என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்வி மட்டும்தான் மிஞ்சி இருந்துச்சு. கோலால கிராமத்துல கிடைச்ச உடல் துண்டுகளை ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அடையாளம் கண்ட போதுதான் விசாரணையில முன்னேற்றம் ஏற்பட்டது. பல் பதிவுகள் மற்றும் உடல் பாகங்கள்ல கிடைச்ச நகைகள் மூலியமா இந்த உடல் யாரோடது அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அது வேற யாரும் இல்ல, காணாம போயிருந்த லட்சுமி தேவி தான். அதன் பிறகு 2 தனித்தனி விசாரணைகள் ஒரு பயங்கரமான கொலை வழக்கா மாறுச்சு. லட்சுமி தேவி ஆகஸ்ட் 3ஆம் தேதி காணாம போயிருந்தாங்க. அவங்களோட துண்டிக்கப்பட்ட உடல் பாகங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கிடைச்சது. லட்சுமி தேவியை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண என்ன காரணமா இருக்கும்? இந்த கொலையை பண்ணது யாரு? போலீஸோட கவனம் லட்சுமி தேவியை கடைசியா உயிரோட பார்த்த அவரோட மகள் தேஜஸ்வி மற்றும் மருமகன் டாக்டர் ராமச்சந்திரப்பா மேல திரும்பிச்சு. ஆனா சந்தேகம் மட்டும் போதாது, போலீஸ்க்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. விசாரணையில அடுத்ததா போலீஸ் டிபார்ட்மெண்ட் டாக்டர் ராமச்சந்திரப்பாவோட வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் உடல் பாகங்கள் கிடைச்ச இடங்கள் இருந்த சிசிடிவி காட்சிகளை ரொம்ப கவனமா செக் பண்ணி பார்த்தாங்க. மணிக்கணக்கான ஆய்வுக்கு பிறகு போலீஸ் முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. உடல் பாகங்கள் கொட்டப்பட்ட நேரத்துல பல கேமராக்கள்ல ஒரு ஒயிட் மாருதி சுசுகி பிரீசா கார் பதிவாயிருந்துச்சு. அந்த வண்டியோட பதிவு எண்ணை செக் பண்ணி பார்த்த போது அது சதீஷ்ங்கிற பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. ஆனா மேற்கொண்டு விசாரிச்சப்போ அந்த வண்டி சதீஷோட பேர்ல இருந்தாலும் அந்த காரை வாங்கினது சதீஷ் இல்லைங்கிறதும் வேறொரு நபர் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற உண்மை போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. இந்த தகவல் விசாரணைக்கு புதிய திருப்பமா இருந்தது. ஏன் அந்த நபர் சதீஷோட பேர்ல வண்டியை வாங்கணும்? அதே வண்டி ஏன் லட்சுமி தேவியோட உடல் பாகங்கள் இருந்த எல்லா பகுதிகளோட சிசிடிவி ஃபுட்டேஜ்லயும் இருக்கணும்? அதன் பிறகு போலீஸ் சதீஷ் அரெஸ்ட் பண்ணி கடுமையா விசாரிச்சப்போ விசாரணையை தாங்க முடியாம சதீஷ் தான் கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டான். சதீஷ் மேற்கொண்டு கொடுத்த தகவல் தான் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருந்துச்சு. 2 பேர் கூட சேர்ந்துதான் இந்த கொலையை பண்ணுனதா அவன் சொன்னான்.
அதுல ஒருத்தன் பேர் கிரண், இன்னொரு நபர் வேற யாரும் இல்ல. லக்ஷ்மி தேவியோட கொலைய பக்காவா பிளான் பண்ண டாக்டர் ராமச்சந்திரப்பா தான் அது. காணாம போன மாமியாரை தேடுற மாதிரி நடிச்ச டாக்டர் ராமச்சந்திரப்பா தான் உண்மையில இந்த கொலையோட மாஸ்டர் பிரெயின். டாக்டர் ராமச்சந்திரப்பாவை கைது பண்ணி விசாரிச்சப்போ கொலைக்கான காரணம், எப்படி கொலை பண்ணாங்க, பாடி எப்படி துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பயங்கரமான உண்மைகள் வெளியே வந்துச்சு. கொலைக்கான காரணத்தை விசாரணையில அவர் சொன்னதை கேட்ட போலீஸ் அதிர்ச்சியானாங்க. அவரோட மனைவிக்கும் அவருக்கும் சண்டை வர்றதுக்கு காரணமே லக்ஷ்மி தேவி தான் டாக்டர் ராமச்சந்திரப்பா நம்பிட்டு இருந்திருக்காரு. லக்ஷ்மி தேவியை கொன்னாதான் அவரும் அவரோட மனைவியும் நிம்மதியா இருக்க முடியும்னு முடிவு பண்ண டாக்டர் ராமச்சந்திரப்பா 6 மாதமா லக்ஷ்மி தேவியை கொலை பண்ண பிளான் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இது ஒரு பக்காவான ப்ரீ பிளான்ட் மர்டர். சதீஷ் மற்றும் கிரண் 2 பேருக்கும் தலா 4 லட்சம் தரதா சொல்லி இந்த கொலைக்கான ஃபர்ஸ்ட் பிளான டாக்டர் ராமச்சந்திரப்பா ஆரம்பிச்சிருக்காரு. மேலும் 2 பேருக்கும் 50,000 ரூபாய் அட்வான்ஸா கொடுக்கறாரு. அடுத்ததா லக்ஷ்மி தேவியை கொலை பண்றதுக்கு கோலாலா கிராமத்தில் இருக்கிற சதீஷோட தோட்டத்தை செலக்ட் பண்றாங்க. லக்ஷ்மி தேவியை கொலை பண்ணி கடத்த தேவையான வண்டி, கொலை செய்யவும் உடலை வெட்டவும் தேவையான ஆயுதம் மாதிரியான காரியங்களை சதீஷும் கிரணும் ஏற்பாடு பண்றாங்க. ஆகஸ்ட் 3, 2025 லக்ஷ்மி தேவி அவங்க பொண்ணு தேஜஸ்வியை பார்த்துட்டு அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. அப்போ வீட்டை விட்டு தள்ளி நின்று இருந்த டாக்டர் ராமச்சந்திரப்பா அவங்கள பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன்னு சொல்றாரு. லக்ஷ்மி தேவியும் நம்பி கார்ல ஏறுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கார் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நிக்குது. பின்னாடி சீட்ல மறைஞ்சிருந்த சதீஷும் கிரணும் லக்ஷ்மி தேவியை பின்னாடி இழுத்து அவங்க துடிக்க துடிக்க கழுத்தை நெரிச்சு கொள்றாங்க. கொலை பண்ணி முடிச்சதும் ஏற்கனவே பிளான் பண்ணபடி சதீஷோட தோட்டத்துல பாடியை மறைச்சு வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகஸ்ட் 4, 2025 அன்னைக்கு கேட்கறதுக்கே பயங்கரமான அந்த காரியத்தை அவங்க 3 பேரும் பண்றாங்க. தோட்டத்துல இருந்த லக்ஷ்மி தேவியோட உடலை டாக்டர் ராமச்சந்திரப்பா தன்னோட மெடிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி 19 பாகங்களா வெட்ட, அந்த உடல் பாகங்களை பிளாஸ்டிக் பேப்பர்ல பார்சல் பண்ணி சதீஷும் கிரணும் 19 இடங்கள்ல வீசுறாங்க. இந்த மாதிரி பண்ணா நிச்சயம் போலீஸ் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு 3 பேரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா லக்ஷ்மி தேவி கொலை நடந்த 5 நாள்ல குற்றவாளிகளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த கொடூர கொலை கர்நாடக மாநிலத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சுன்னு சொல்லலாம். தன்னோட மகளை பார்க்க போன ஒரு அம்மாவை அவரோட மருமகனை கொன்னது ரொம்ப கொடுமையான விஷயம்.